ஹாய் ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் ஆசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? அமெரிக்காவில் ட்ரம்ப் வின் ஆயிட்டாரு நவம்பர் 5 எலெக்ஷனில். அதில் கவர்மெண்ட் ஜாப்ல இந்தியன் வம்சத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 5 எலெக்ஷன் அமெரிக்காவில் நடந்ததில் ட்ரம்ப் வின் ஆகிட்டார். ஓகேங்களா? அவர் எப்போ பொறுப்பு எடுக்கிறாருன்னா ஜனவரி 20, 2025 பொறுப்பு எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்ன ரூல்ஸில் இப்போ இலான் மஸ்க் அண்டு விவேக் ரங்கசாமியும் வந்திருக்காங்க. அது என்னன்னா சொல்கிறாங்க, அது எப்படி சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போமா? அமெரிக்கனில் கவர்மெண்ட்ஸ் நிறையா இது நடக்குதுல்ல, அதில் ஸ்பெஷல் லீடராக 2 பேரை கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க்கு அண்டு விவேக் ரங்கசாமி, நம்ம இந்திய வம்சத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? 2 பேருக்கும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஒழுங்காக பார்க்கணும், எதுவுமே தேவையில்லாததெல்லாம் பண்ணக்கூடாது, தேவையில்லாத செலவுலாம் கண்ட்ரோல் பண்ணணும், தேவை இருக்கிற செலவை கண்ட்ரோல் பண்ணி அதுக்குன்னு ஒதுக்கணும். ஸோ ஸ்பெஷல் இதுவாக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் ஒழுங்காக போகுதா மக்களுக்கு, ஸோ அதையும் பார்க்குறதுக்கு கொடுக்குறாரு. ஸோ தேவை இல்லாத செலவுலாம் மொத்தமாக தூக்குறது, செலவுலாம் கண்ட்ரோலில் இருக்கணும். இதுதான் இதுக்குள்ளது இந்த செலவு தான், இந்த பட்ஜெட் தான், தேவை இருக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் தான் சொல்லி அதையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ட்ரம்ப் சொல்கிறாரு. ஹெல்ப்பாக 2 பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இதில் இலான் மஸ்க் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ட்விட்டரில் இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே தான் வியாபாரம் களை கட்ட போகுது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்ல இல்லை, இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அதிகாரத்துக்கு இல்லை, எச்சரிக்கையாக கொடுத்துருக்காரு இலான் மஸ்க்கு. நம்ம விவேக் ரங்கசாமி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஜென்யூனா இருக்கவே மாட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான், அப்படி இருந்தால் தான் ட்ரம்புக்கு பிடிக்கும். அதை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இருக்க மாட்டேன், கன்ஃபார்மாக ஜென்டிலாக இருக்க மாட்டார் அவர். விவேக் என்ன சொல்கிறேன்னா, ஹார்ட் டிஸ்கஷன் தான் எடுப்பேன், ஜென்யூனாக இருக்க மாட்டேன், அப்படி இருந்தால் தான் ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. விவேக் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸ்லாம் தூக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு நிறைய தடவை. ஸோ என்ன நடக்க போகுது இனிமேல் அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணி. உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுங்க. மாமி அமுகு டுமுகு அமால் டுமால்.